திருமயம் சேதுபதி மன்னர்கள் கட்டிய மலைக்கோட்டை அதான் இப்போ பார்க்குறோம். இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 1676ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சேதுபதி மன்னர் முத்து விஜய ரகுநாத சேதுபதி, அதோடு இங்கே சொல்லக்கூடிய ரகுநாத கிழவன் சேதுபதியின் இந்த கோட்டையை கட்டியிருக்கிறதாக வரலாறு கூறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இது திருமயம் அல்லது திருமெய்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், ஒற்றைக்கல் பாருங்கள், தனியாக ஈர்ப்பு விழுற மாதிரியே இருக்குது, ஆனால் விழவே இல்லை. இது அவ்வளோ அற்புதமான ஒரு கல் உள்ளே இருக்க மலைக்கோட்டைக்கு மேலே. ஸோ திருமெய்யம் என்ற இந்த நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டுள்ள இந்த மலைக்கோட்டை மிக அழகுற அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த சுரங்க பகுதின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது மூடிய நிலையில் நீர் முத்திரையர்கள் இந்த திருமயத்தை உள்ளடக்கிய பகுதிகளை அரசாண்டு இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சோழர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர பேரரசுகள் அப்படின்னு தொடர்ச்சியாக ஆண்டு வந்திருக்கிறாங்க. 16-17ஆம் நூற்றாண்டில் திருமயம் உள்ளடக்கிய பகுதிகள்லாம் ராமநாதபுர சேதுபதிகள் தங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு ஆட்சி செய்திருக்கிறாங்க. இந்த கோட்டையினுடைய அமைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ பீரங்கி பார்க்குறீங்க, இது மேல் பகுதியில் இருக்கக்கூடியது. இதனுடைய அமைப்பு வட்ட வடிவில் இருக்கும். இதை சுற்றி அகழிகள்லாம் இருந்திருக்கிறதுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மூழ்கி போயிருக்குது, மூடி இருக்குது. மதில் சுவர்கள்லாம் பிரமாதமாக இருக்குதுங்க. 7 சுற்று மதில் சுவர்கள் காணப்படுகிறது. மலையினுடைய உச்சி பகுதியில் பீரங்கி மேடை இருக்குதுங்க. பீரங்கி எல்லாம் இருக்குது. மேலே அந்த இரும்பு பீரங்கிகள் இருக்குது. கிழக்கு பக்கம் நோக்கிய ஒரு பீரங்கி, மிகப்பெரிய பீரங்கி. மலைக்கோட்டையினுடைய தெற்கு பகுதியிலையும் ஒரு பீரங்கி சிறியதாக இருக்கிறது. கோட்டை சுற்றுச்சுவர் பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீரங்கிகள்லாம் இருக்குதுங்க. இது ரொம்ப நுணுக்கமான அமைப்புடன் கூடிய இந்த மலைக்கோட்டை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணுங்க. காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மலைக்கோட்டையினுடைய தெற்கு பகுதியில் சத்தியமூர்த்தி மையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோயில் ஒன்றும், அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளரையே பார்த்திங்கன்னா சிவன் கோயில் ஒன்றும் குடைவரை முறையில் கட்டப்பட்டுள்ளதை நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப அழகுற நயமான கலைநயமிக்க சிற்பங்களெல்லாம் அருமையாக அங்கே இருக்கும். அங்கே மலைக்கோட்டைக்கு போகும் பொழுது இந்த மலைக்கோட்டையை மட்டும் பார்த்து விட்டு வராமல் இதனுடைய தென்புறத்தில் இருக்கக்கூடிய, இந்த மலைக்கோட்டையினுடைய தென்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணுங்க. ஏன்னா அவ்வளோ கலைநயமிக்க அந்த சுற்றுச்சுவர்கள், அந்த கலைநயமிக்க அந்த தூண்கள், அதெல்லாம் பார்க்கணுங்க. இந்த கோட்டைக்குள்ளரே பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயில் ஒன்று இருக்குது, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த குடைவரை கோயில் மிக நேர்த்தியாக மிக உயரமான ஒரு இடத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதன் மேலே ஏறி போய் பார்த்தேன். மிக நன்றாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ரொம்ப பாதுகாப்பாக தான் ஏறணும். ஏன்னா அந்த படிகள்லாம் இரும்பு படிக்கட்டுகள் தான் வச்சுருக்குறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும். Oh
இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதை நம்மளால் பார்க்க முடியுங்க. ரொம்ப சிவாய நம. சிவலிங்கம். ஸோ இது மேல்புறத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் பாறையை குடைஞ்சி குடைவரை முறையில் அந்த கோயிலை கட்டியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ அதனுடைய கீழ் புறத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப கவனமாக இது மேலே ஏறணும், இல்லாட்டி ரொம்ப தடுமாறி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வெயில் நேரத்தில் ஏறக்கூடாதுங்க. ஸோ கோட்டை முழுவதும் பார்த்திங்கன்னா மிக நளினமாக அழகுற கட்டியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ரொம்ப தொன்மையான கோட்டை கிடையாது. கிட்டத்தட்ட 1600னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ஆண்டுகள் பழமையான ஒரு கோட்டை தான் இது. சேதுபதி விஜய ரகுபதி அந்த கிழவன் சேதுபதி அப்படின்றவங்க தான் அந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கிறது, பார்க்கலாம். புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக திருமயத்தில் இறங்கி இந்த கோட்டையை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ். சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். அங்கே பாருங்கள், ஒற்றைக்கல் பார்த்திங்கன்னா தனி புவியீர்ப்பு, அந்த எதுவுமே இல்லாமல் டச்சே இல்லாமல் அதுக்கு அப்படில் தனியாக நிற்கிதுங்க. ஆனால் எனி டைம் எப்போயாவது அந்த கிராவிட்டி விட்டுருச்சுன்னா கீழே விருண்டுருன்னு நினைக்கிறேங்க. ஸோ மை டியர் வியூவர்ஸ், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். வாழ்க வளமுடன். ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.